அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தி போற்றுகின்றேனே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன தலைப்பு, இப்போ காலகட்டத்தில் காதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதில்ல. அது ஒரு ஈர்ப்புத்தன்மையான விஷயமாக தான் நாம் பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா இந்த காதல் பாவகம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் 5ஆம் பாவகத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 5ஆம் பாவம் எப்படி வலுவாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த காதல் ஈடுபாடுகள் அவங்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தன்மை இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கும் பொழுது 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இது முன் தொட்டகுறை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த காதல் வயப்படும் பொழுது அவங்க பூர்வீகத்தன்மையை அடையிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஈடேறும். சரிங்களா? ஒருத்தரை திடீர்னு பார்க்குறதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஈர்ப்பின் தன்மையில் இந்த காதல் கிரியேட் ஆகுது. சரிங்களா? அதுக்கு இந்த 5ஆம் பாவகம் வலுப்பெறும் பொழுது, சரிங்களா, 5ஆம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலைமைக்கு செல்லும் பொழுது அந்த காதல் வீரியம் மிக பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த காதலே வேலையாக கூட இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறது பொதுவான விதி. நன்றி, வணக்கம்.